ஆஸ் ஆன் டேட் அஸ்ட்ராலஜியில் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் பரிகாரம். வாழ்வியல் பரிகாரம், கோவில் பரிகாரங்கள், அப்படி இல்லைனா ரிப்பன் பரிகாரங்கள், அப்படி இல்லைனா உணவு பரிகாரங்கள், இல்லைனா கலர் பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் பலவிதமாகிடுச்சு. அதில் எல்லா பரிகாரங்களும் பண்ணி பார்த்துடணுன்னு எந்த ஜோதிடரை போய் பார்த்தாலும் காமனாக கேட்குறது பரிகாரங்கள். பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டா இதுக்கு பரிகாரம் என்ன, இதுதான். உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பூஜை பண்ணுங்கள், இல்லை ரிங்கு வாங்கி போடுங்க, இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை இந்த கலரை யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த பேர் கொண்ட நபரை பக்கத்தில் வச்சுக்கோங்க, இல்லை இந்த பேர் கொண்ட பேங்க்கில் கணக்கு ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் தப்புன்னு நான் சொல்ல வரல, இதெல்லாம் நான் சரின்னு சொல்ல வரல. ஆனால் இந்த பரிகாரம்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. கிரகங்கள் ஒரு டெலிவரி பாய்ஸ் மாதிரி தான். அதாவது நீங்கள் பண்ண செயலோட பலனை தான் அவங்க டெலிவரி பண்ண போகிறாங்க. அதாவது உங்கள் ஆக்ஷன்ஸோட ரிசல்ட்டை தான் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும், அது ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை மணி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை எனி ப்ராப்ளம்ஸ், கெரியர் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம், மேரேஜ் ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். அது அந்த பர்டிகுலர் பிளானட் உங்களுக்கு அனுப்புகிற சிக்னல். இட்ஸ் லிட்ரலி அ வார்னிங் சிக்னல். நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்க, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சிக்னல் தான். அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது பெரிய ஆபத்தாக மாறிடும். உங்கள் பிரச்சனைக்கு ரூட் காஸ் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த ரூட் காஸ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த வீடியோவில் நான் 9 கிரகங்களுக்கும் காமனாக இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதை செலவே இல்லாமல் எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். திஸ் இஸ் ஆஸ்ட்ரோ சந்தோஷ். வெல்கம் டு திவ்ய சேத்தனா. சூரியன் முதல் கிரகம். அப்போது சூரியன்னா யார்? சூரியன் தான் கிங், அரசன். சூரியன் தான் அப்பா. சூரியன் தான் நம்மளோட ஆத்மா. அப்போது ஒரு சார்ட்டில் இந்த சூரிய பகவான் பலமாக இருந்தாலே அவங்களுக்கு பாதி பிரச்சனை இருக்காது. அப்போது உங்களுக்கு தலைவலி வருதா, அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக வருதா, இல்லை கண்ணில் ஐ ப்ராப்ளம் இருக்கா, கேரியரில் பாஸ் கூட பிரச்சனை, இல்லை கவர்மெண்ட் சைடில் இருந்து ஏதாச்சும் தொல்லை, அடிக்கடி சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் ரீசன் உங்கள் ஈகோ. இது எப்படி சரி பண்ணலாம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சன்னுனா உங்கள் அப்பா, சன்னுனா உங்கள் கவர்மெண்ட். அதாவது பிளானட்ஸும் சரி, நட்சத்திரமும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் மூலமாகவும், நபர்கள் மூலமாகவும், பொருட்கள் மூலமாகவும் தான் நமக்கு நன்மையோ தீமையோ செய்யும். அதாவது ஜோதிடத்தில் சூரியன் உங்களுக்கு கெட்டு போச்சு, சூரியன் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு, இல்லை சனி உங்களுக்கு கெட்டு போச்சு, சனி உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எந்த கிரகம் கெட்டு போச்சு, எந்த கிரகம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போறான்னு சொன்னாலும் அந்த கிரகம் வந்து எப்படி அந்த பலனை கொடுப்பாரு? சுற்றி இருக்கிற உறவுகள் மூலமாகவும், சுற்றி இருக்க நபர்கள் மூலமாகவும், சுற்றி இருக்க பொருட்கள் மூலமாகவும், உங்கள் உடலில் இருக்கிற அங்கங்கள் மூலமாகவும், உங்கள் செயல்பாடுகள் மூலமாகவும் தான் அந்த பிரச்சனையை கொடுப்பாரு. ஸோ அது கூட மேப் பண்ணுங்க. அப்போது அப்பா கூட சண்டை போடுறதுன்னு நிறுத்துங்க. அவர்கிட்ட போய் பிளெஸிங்ஸ் வாங்குங்க. வெளியில் கவர்மெண்ட் ரூல்ஸை மதியுங்க. டாக்ஸ் ஒழுங்காக கட்டுங்க. ஈகோவை விட்டுட்டு அத்தாரிட்டியை மதிச்சாலே சன் உங்களை எலிவேட் பண்ணுவார். அடுத்தது மூன் வந்து உங்கள் மைண்ட். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கேஷ் ஃப்ளோ, லிக்விடிட்டி. அப்போது உங்களுக்கு ஆங்ஸைட்டி, ஓவர் டென்ஷன், இல்லை தூக்கம் வராமல் இன்சோமேனியாவில் கஷ்டப்படுறது, இல்லை சைக்காலஜிக்கல் இஷ்யூவில் கஷ்டப்படுறது, இல்லை ரொம்ப மூடியாக இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, கையில் காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்ற நிலைமை, இல்லை காசு வந்து தண்ணி மாதிரி செலவாகுது, இது எல்லாத்துக்கும் காரணம் மூன் வீக்காக இருக்குது. சரி, இதை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம்? மூணுனா வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மா. த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சிக்னிஃபிகேஷன் மூணுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா. தாயை போல் சிறந்த தெய்வம் கிடையாதுன்னு வாங்க. அப்போது அம்மாவை கவனிக்காமல், அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசிட்டு, இல்லை அம்மாவை வந்து வருத்தப்படுற மாதிரி நடந்துட்டு நீங்கள் முத்து மாலை வாங்கி போட்டாலும் சரி, இல்லை முத்து மோதிரம் வாங்கி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் மூணுக்கு எவ்வளோ பெரிய பரிகாரம் பண்ணாலும் சரி, அது பிரயோஜனமே இல்லை. முதல்ல போய் உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து மூணு வந்து உணவு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு வேளை காலத்துக்கும் உங்களுக்கு சமைச்சு போடுற அம்மாவுக்கு நீங்கள் ஒரு வேளை அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நீங்கள் சமைச்சு போடுங்க. அப்படி உங்களால் சமைச்சு போட முடியலனாலும் அவங்க சமைச்சதை உங்கள் கையால் அவங்களுக்கு ஊட்டி விடுங்க, இல்லை அவங்களுக்கு பரிமாறுங்க. உங்கள் மனசு அமைதியாகும், கையில் காசு நிற்கும், சந்தோஷம் வரும். ஏன்னா சந்திரன் தான் காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுக்கான அதிபதி. சந்திரன் தான் தாய். இந்த தாய் நல்லா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொத்து, சுகம், கம்ஃபர்ட்ஸ் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இதெல்லாம் தாண்டி மன நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும். அடுத்தது செவ்வாய், த சோல்ஜர்.
இப்போது செவ்வாய்க்கு என்னென்ன பிரச்சனைகள்? ஃப்ரீக்வெண்ட்டாக அடிபடுறது, சண்டை சச்சரவு, கையில் வெட்டுப்படுறது, ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, இல்லை அப்பப்போ ரத்த காயம் படுறது, இல்லை தடிக்கி விழுறது, சுருன்னு கோவப்படுறது, எரிச்சல் ஆகிறது, இது எல்லாமே செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான். கத்துறது, இது எல்லாமே செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். இதை தாண்டி கடன் தொல்லை வந்தாலும் செவ்வாய் தான், லேண்டு சம்மந்தமான விஷயம் வந்தாலும் செவ்வாய் தான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கோபம். இந்த கோபத்துக்கு காரணம் என்ன? இன்டைரக்டாக இன்செக்யூரிட்டி. அப்போது இந்த செவ்வாயை சிம்பிளாக எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? இல்லை செவ்வாய்க்கு என்ன பரிகாரம்? ஃபஸ்ட்டு உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லாத இடத்துல கோவத்தை காட்டாதீங்க. உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குன்னா அந்த எனர்ஜியை ப்ரொடக்டிவாக ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஒரு எனர்ஜி உருவாகுதுன்னா அந்த எனர்ஜியை நீங்கள் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணலன்னா அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிடும். அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் டிசிபிடேட் பண்ணணும். அதை ப்ராப்பராக நீங்கள் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது ப்ரொடக்டிவிட்டியாக மாறும். அப்படி நீங்கள் அதை ப்ராப்பராக ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணலன்னா அது டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி தான் போகும். சரி, மாசுக்கு சிம்பிளாக ஒரு ரெமெடி. உங்கள் பிரதர்ஸ், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுக்கு வயதில் சின்னவங்க, இவங்க தான் மாஸ். உங்களுக்கு ஆபத்தில் வந்து துணை நின்றவங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இவங்க தான் மாஸ். அப்போது கூட பிறந்தவங்க கூட, தம்பி இல்லைனா அண்ணன் கூட சண்டை போடாதீங்க. முகம் கொடுத்து பேசாமல் இருக்காதீங்க. முகம் கொடுத்து பேசுங்க. சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா முதல்ல அந்த சண்டையை நிறுத்துங்க. நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா மாஸ் உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். போய் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். ஈகோவை விட்டுடுங்க. அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப நல்ல ரெமெடி மார்ஸுக்குன்னா, மாஸ் உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்கிறாரு, மாஸ் வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளட் டொனேட் பண்ணலாம். மாஸ் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாரு, மாஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளட் டொனேட் பண்ணலாம். உங்கள் ரத்தத்தை நல்லதுக்கு நீங்கள் செயல்படுத்தலாம், இல்லை நல்லதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாஸ் கூல் ஆவார். அதே மாதிரி ரொம்ப 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 பவர்ஃபுல் ரெமெடி மார்ஸுக்கு ஸ்வெட். அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். மாஸுக்கு ரெண்டே விஷயம் தான், எய்தர் யூ ஸ்வெட் ஆர் யூ ப்ளீட். அவ்வளோதான். நல்லா வேலை செஞ்சு உழைச்சிங்கன்னா, ஏன்னா ஒரு எனர்ஜி, மார்ஸ் வந்து ஒரு எனர்ஜி. உங்ககிட்ட ஒரு எனர்ஜி உருவாகுதுன்னு வைங்க, அந்த எனர்ஜியை நீங்கள் டிசிபிடேட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எனர்ஜியை நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றணும், அதை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இல்லைனா வேஸ்ட்டு. அப்போது மார்ஸுக்கு வந்து எய்தர் யூ ஹேவ் டு ஸ்வெட். நீங்கள் போய் ஜிம்மில் போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் நல்லா விற்க ஓடி ஆடி விளையாடலாம், இல்லை ஓடி ஆடி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரென்த் எக்யூப்மெண்ட்ஸ் தூக்கலாம். அப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் ஸ்வெட்டை வெளில விட்டிங்கன்னா மாஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவார். இது வந்து அஃப்ளிக்டட் மாஸுக்கு நான் சொல்கிறது. அப்போ மாஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவார். அப்படி இல்லைனா ஸ்வெட் வரலனா ரத்னம் தான் வெளியில் வரும். மார்ஸுக்கு ஒரே விஷயம் தான், எய்தர் யூ ஸ்வெட் ஆர் யூ ப்ளீட். அடுத்தது புதன் பகவான். புதன் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அறிவு, புத்தி. அது மட்டும் இல்லை, வர்த்தகம், அதாவது ட்ரேடு. ஸோ உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, இல்லை நர்வ் வீக்னஸ், இல்லை பேசும்போது திக்கிறது, பிஸ்னஸில் ப்ராப்ளம்ஸ், டீல் முடிய மாட்டேங்குது, கேன்சல் ஆகுது, இல்லை கான்ட்ராக்ட் நேரத்துக்கு சைன் பண்ண முடியல, தள்ளிக்கு போயிட்டே இருக்குது, இல்லை உங்களை பற்றி ரூமர்ஸ் அதிகமாக பரவுது, இல்லை உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வந்ததுன்னா சிம்பிளாக ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எங்கேயோ போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ராங் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுறீங்க, மாற்றி பேசுகிறீங்க. நீங்கள் சரியாக உள் வாங்கிட்டு அதை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டேன்றீங்க. அப்போது இதுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் அப்படின்னா, முதல்ல பொய் பேசுறது நிறுத்துங்க. பொய் பேசுறது நிறுத்துறதுனா மாற்றி பேசாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சுதுன்னா அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தீர விசாரித்து அது உண்மைதான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கன்வே பண்ணுங்கள். இல்லைனா அதை பற்றி கன்வே பண்ணாதீங்க. சிம்பிளாக எல்லாரும் சொல்கிற மாதிரி நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிடுங்க. இல்லைனா எனக்கு இதை பற்றி தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு போயிடுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசாதீங்க, தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, போய் பேசாதீங்க. ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காதீங்க, ராங் டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க, ராங் இன்டெலிஜென்ஸ் கொடுக்காதீங்க, ராங் அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, தப்பான கணக்கு வழக்கு காட்டாதீங்க. இதெல்லாம் மெர்க்குரிக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணாலே மெர்க்குரி உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆவார். நீங்கள் காஸ்ட்லியாக மோதிரம் வாங்கி போடணும், இல்லை வந்து நீங்கள் செலவு பண்ணணும், இல்லை ரொம்ப காசு பிரேம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. செயலால் ஏற்பட்ட கர்மாக்களுக்கு செயல் மூலமாக தான் பரிகாரம் தேட முடியும். நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில், இல்லை உங்களோட முன்னோர்களோ, இல்லை நீங்களே பூர்வ ஜென்மத்திலோ, இல்லை நீங்களே இந்த ஜென்மத்திலேயோ செயலால் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னொரு செயலால் தான் தீர்வு காண முடியும். அப்போ உங்கள் கேரக்டரை மாற்றிக்கோங்க, உங்கள் இன்டென்ட்டை மாற்றிக்கோங்க, உங்கள் பிஹேவியரை மாற்றிக்கோங்க. சரி, மெர்க்குரிக்கு வரும். மெர்க்குரி வந்து உங்கள் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் சிஸ்டர்ஸ், அத்தை, உடன்பிறப்புகள், அத்தை, சிப்ளிங்ஸ், கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அப்போ இந்த இடத்துல மெர்க்குரின்னு வரும்போது கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி செயல்பாடில் அந்த மெர்க்குரி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை புதன்கிழமை வாங்கி கொடுக்கலாம். சின்ன சின்னதாக கிஃப்ட். நல்லா படிக்கிற பசங்களுக்கு பேனா வாங்கி கொடுங்க, நல்லா படிக்கிற பசங்களை அவங்களை பாராட்டி அவங்களுக்கு நோட் புக் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானது, நான் முன்ன சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன், தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது, தப்பான இன்டர்பிரிட்டேஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று, பிஸ்னஸில் போய் சொல்லி ஏமாத்துறது நிறுத்தலாம். உண்மையை பேசினாலே மெர்க்குரி ஸ்ட்ராங் ஆகிடும். இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து
என்ன பண்ணுறது, ஜஸ்டிஃபை பண்ணுறது ரொம்ப காமனாக போயிடுச்சு. எத்திக்ஸ், பிஸ்னஸ்னால் அப்படி தான்ப்பா, பிஸ்னஸ் எத்திக்ஸ்ப்பா. ஒரு இடத்துல போய் சொல்லணும், ஒரு இடத்துல ஏற்றி பேசணும், ஒரு இடத்துல இறக்கி பேசணும். ஒரு விஷயத்தை எப்படி வேணால் ஜஸ்டிஃபை பண்ணலாங்க. சரினா சரி, தப்புனா தப்பு, அவ்வளோதான். அது யாரும் மாற்றுறதுக்கு கிடையாது. நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணால் கடைசி வரைக்கும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே போகலாம். பட் அதை இது சரி இது தப்புன்னு ஒரு பார்டரை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் அந்த பலன் வந்து சேராது, உங்களோட அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த பலன் போய் சேரும். சரி, ஜூபிட்டர், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளானட் ஜூபிட்டர். ஜூபிட்டர்னா என்ன? குரு. ஓகே, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஜூபிட்டர்னா என்ன? லக், விஸ்டம். ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு ஜூபிட்டர் ரொம்ப தேவை. ஒரு மனிதனோட அதிர்ஷ்டத்துக்கு குரு பகவான் ரொம்ப தேவை. ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது அவனை வழிகாட்டுறதுக்கு குரு பகவான் ரொம்ப தேவை. குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய நெகட்டிவ் எஃபெக்டாக இருந்தாலும் குரு பார்த்தா போதும் அந்த பிரச்சனை தீந்துருவாங்க. ஏன்னா வழிகாட்டுதல். ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த மனிதன் வந்து ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டினார்னா அந்த பிரச்சனை வந்து நீங்கள் ஈஸியாக வெளில வந்துடலாம். அப்போ குரு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வயிறு பிரச்சனை, இல்லை லிவர் பிரச்சனை, டயபெட்டிஸ், ஓவர் வெயிட்டு, கொலஸ்ட்ரால், ஃபேட்டு, லைஃப்பில் க்ரோத்தே இல்லை, நான் ஸ்டாக்னேட் ஆகிட்டேன், இல்லை ஸ்டக் ஆகிட்டேன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ குரு உங்களுக்கு எங்கேயோ பிரச்சனையில் இருக்காரு. எனக்கு யாரும் வழிகாட்ட மாட்டேன்றாங்க, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. ஜூபிட்டர் இஸ் அ ப்ராப்ளம். என்ன பண்ணணும்? பெரியவங்களை மதியுங்க. அங்கே வயசுக்கு மரியாதை கொடுங்க. நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் அடுத்தது. அந்த ஏஜுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த அப்பான்ற ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த குருன்ற ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த வயதுக்கு மரியாதை கொடுங்க. பெரியவங்களை மதியுங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மரியாதை கொடுங்க. அப்போ ஜூபிட்டருக்கு மிக சிறந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தா டீச்சர்ஸ், எல்டர்ஸ், அவங்கள மதிக்கிறது. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற கர்வத்தை விட்டுறணும். உங்க நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றீங்களோ, ஏன்னா விஸ்டம், நாலேஜ் அது தேக்கி வைக்கிற விஷயம் கிடையாது. இயற்கையாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9 தர்ம வீட்டுக்கு அதிபதி, 12 தான வீட்டுக்கு அதிபதி. அப்போ நீங்க வந்து தர்ம தானம் பண்ணதான் குரு பகவான் உங்களுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆவார். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கிற நாலேஜை, உங்ககிட்ட இருக்கிற விஸ்டமை நீங்க ஷேர் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு வழி காட்டணும். கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வழி காட்டணும். பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ரெகுலரா தினம் காலையில இருந்து உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இல்ல அப்பா அம்மா பக்கத்துல இல்ல சார், நான் தூரத்துல இருக்கேன், தனியா இருக்கேன், அங்க ஏதாச்சும் கோவில் இருக்கும், போங்க பூசாரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இல்ல உங்களுக்கு மென்டர் யாராச்சும் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு தருணத்துல ஒரு குரு தேவை, ஒரு மென்டர் தேவை. அந்த மென்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லக்கு ஓப்பன் ஆகும், உங்களுக்கு வழி பிறக்கும். நெக்ஸ்ட் சுக்ரன். இது ரொம்ப, அதுவும் இந்த காலத்துல வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப 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 முக்கியமான பிளானட். ஏன்னா அவர் தான் லக்ஸுரி, உறவுக்கான கிரகம், பொருளுக்கான கிரகம், ஆடம்பரத்துக்கான கிரகம், அழகுக்கான கிரகம் சுக்ரன். ஆனால் அவர் என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுப்பாருன்னா கிட்னி ப்ராப்ளம் கொடுப்பாரு, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல பிரச்சனை கொடுப்பாரு, ஸ்பெர்ம் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொடுப்பாரு. அப்போ வச்சிருக்க வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆச்சுனாலும் அது சுக்ரன் எங்கேயோ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. உங்க சுகத்துல பிரச்சனை வந்தாலும் சுக்ரன் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. ரிலேஷன்ஷிப், உறவுகள்ல, கல்யாணத்துல, மனைவி கூட, பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட, கணவன் கூட பிரச்சனை இருந்தாலும் சுக்ரன். இதுக்கு காரணம் சுக்ரன் டேமேஜ் ஆகியிருக்காரு. அப்போ ரொம்ப பேசிக்கா பண்ண வேண்டியது என்னன்னா ரெஸ்பெக்ட். நீங்க உங்க உறவுகளை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா முதல்ல காது கொடுத்து நீங்க கேட்கணும். அதுல அர்த்தம் இருக்கு, அதுல அர்த்தம் இல்லை, அதை சென்ஸா பேசுறாங்க, சென்ஸா பேசல, நீங்களே அறிவாளியா இருந்துட்டு போங்க. பட் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வராங்கல்ல, அவங்க ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. அவங்கள மதியுங்க. ஒருத்தர் உங்களை தேடி வராருன்னா அவங்கள மதிச்சு நின்று பேசுங்க, அந்த உறவை பலப்படுத்துங்க. அப்போ உங்க பார்ட்னர்ஸை நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்க லக்ஸுரி தேடி பிரயோஜனமே கிடையாது. உங்க பார்ட்னர்ஸை நீங்க ஏமாத்திட்டு நீங்க சுக்ரன் வந்து உங்களுக்கு வேலை செய்யலைன்னா எப்படி வேலை செய்வாரு? நீங்க 1000 பரிகாரம் பண்ணாலும் மனைவியை ஏமாத்திட்டோ, இல்ல கணவனை ஏமாத்திட்டோ, இல்ல உங்க பார்ட்னர்ஸை ஏமாத்திட்டோ, இல்ல உங்க உணவை, தட் மீன்ஸ் உங்க உறவுகளை ஏமாத்திட்டோ, நீங்க லக்ஸுரியை தேடி இல்ல கம்ஃபர்ட்ஸை தேடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி லாயலா இருங்க, நேர்மையா இருங்க, ஈக்குவாலிட்டி. லிப்ரா, அதாவது சுக்கிர பகவானோட 2 வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரிஷப வீடு, இன்னொன்று வந்து துலாம் வீடு. ரிஷபம் வந்து வாக்கு, உங்க வாக்கு சுத்தமாக இருக்கணும். வேல்யூ, யூ ஹேவ் டு வேல்யூ யுவர் வேர்ட்ஸ், யூ ஹேவ் டு வேல்யூ யுவர் ரிலேஷன்ஷிப். இன்னொன்று வந்து வேல்யூ யுவர் வேர்ட்ஸ், வேல்யூ யுவர் ரிலேஷன்ஷிப். உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வேல்யூ பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கிளீனினஸ். சுக்கிரன் வந்து பிரைட், சுக்கிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரைட். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிரைட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னா கிளீனினஸ், சுத்தமாக இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை குளிங்க. ஒரு தடவை போட்ட துணியை இன்னொரு தடவை அது அழுக்கு ஆயிடுச்சுன்னா போடாதீங்க. உங்களை அழகுப்படுத்திக்கோங்க. உங்கள் அழகுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அழகுனா மேக்கப் ப்ராடக்ட் வாங்கி போடுறதை நான் சொல்லலை. தினம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குளிக்கிறதே
உங்களுக்கான கிளீனினஸ் தான், உங்களை நீங்கள் அழகுப்படுத்திக்கிறது தான். இங்கே குளிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் மனுஷங்க ஓடிட்டு இருக்காங்க. உங்கள் பாடியை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணி குளிக்கிறதோ, இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த ட்ரெஸ் எடுத்து போடலான்னு நீங்கள் எடுத்து போடுறதோ, இல்லை அதை நைட்டாக அயன் பண்ணி போடுறது, இல்லை கலர் சூஸ் பண்ணி போடுறது, இல்லை கலரை மேட்ச் பண்ணி போடுறது, அதுவே சுக்கிரனை பலப்படுத்தும். உங்கள் வீடை அழகாக வச்சுக்கலாம், உங்கள் ட்ரெஸ்ஸை அழகாக வச்சுக்கலாம், உங்கள் காரை அழகாக வச்சுக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அழகுபடுத்துதல். ஸோ சுக்கிரன், நீங்கள் அழகாக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்த அழகாக வச்சுக்கோங்க, சுக்கிரன் பலமாகும். சாட்டன், எல்லாரும் பயப்படுற ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான், சாட்டன். அப்போது கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி, ஆஃபீஸில் அவமானம், இல்லை ப்ரொமோஷன்ஸ் வரல, காலத்துக்கும் ஸ்டக் ஆகிட்டேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், இதெல்லாம் சாட்டனுக்கு ஒரு காரணமாக சொல்லுவாங்க. அப்போது சாட்டன் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போது என்ன ஆகும், உங்களுக்கு பாரம் ஜாஸ்தியாக இருக்குது. உங்கள் முதுகில் ஒரு 10 கிலோ கல், இல்லை ஒரு 20 கிலோ கல், இல்லை ஒரு 40 கிலோ கல் தூக்கி வச்சா அவங்களால நவர முடியுமா? நடக்கவே முடியாது. ஒரே இடத்துல மாட்டிப்பீங்க. சனி பகவானை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மந்த கிரகம் நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஸ்டெப்பு போய் என்ன சொல்லுவாங்கன்னா, சனி வந்து ஒரு கால் நொண்டி, அவர் நொண்டி நடப்பார், அதனால தான் அவர் ஸ்லோவாக நடப்பார், அவர் பலன்களையும் பொறுமையாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஸ்லோவாக நடக்கிறாரு, பலன்கள் பொறுமையாக கொடுக்குறாருன்னா, யூ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்ககிட்ட சும ஜாஸ்தியாக இருக்குது. சும ஜாஸ்தியாக இருந்தால் உங்களால் வேகமாக ஓட முடியுமா? ஓட முடியாது. நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்பீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்காக மட்டும் அங்கே நீங்கள் பண்ணலை, உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் அங்கே ஓடிட்டு இருக்கு. அடுத்தவங்கலாம் வேகமாக ஓடும் போது நீங்கள் மட்டும் அந்த இடத்துல அப்படியே நிற்கிறீங்கன்னா, சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ, சம்திங் இஸ் ட்ரபிளிங் யூ. அப்போது அது என்னன்னு பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களில் சாட்டன் யாரை குறிப்பாங்கன்னா, சர்வன்ஸ், ஹார்ட் ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸ், வேலை செய்யும் ஆட்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்யும் ஆட்கள், நமக்கான பணி செய்கிறவங்க, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க, அதே சமயம் ஊனமுற்றவர்கள், இவங்க எல்லாத்தையும் நம்ம சனி பகவானை ஒப்பிடலாம். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க, உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, இவங்க கிட்டலாம் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பாருங்கள். அவங்கள திட்டிக்கிட்டு சேலரி கொடுக்கறது வேஸ்ட்டு. அப்போ அவங்கள திட்டினாலோ இல்லை சேலரி கொடுக்காம ஏமாத்தினாலோ எப்படி சாட்டன் உங்களுக்கு நல்லது பண்ணுவார்? அப்போ நீங்கள் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் சாட்டன் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார். அவங்கள மதிக்கணும், அவங்களுக்கான ஈக்குவாலிட்டியை நீங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்கணும். அப்போது இன்னொரு பரிகாரம் ஜென்ரலாக எல்லாரும் சாட்டனுக்கு வந்து சொல்கிறது என்னன்னா, அவங்கவுங்க ரெஸ்ட் ரூமை அவங்கவுங்க க்ளீன் பண்ணுறது. சாட்டன் வந்து முட்டி, அப்போது உங்கள் முட்டி வளைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாட்டனும் வளைவார். சாட்டனுக்கு ஈகோ பிடிக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சாட்டனுக்கு மட்டும், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ சாட்டனுக்கு ஈகோ பிடிக்காது. சாட்டனுக்கும் அதாவது சாட்டனுக்கும் சூரிய பகவானுக்கும், சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது. அப்போ சூரிய பகவான் வந்து ஈகோ, அப்போ சனி பகவானுக்கு ஈகோ ஆகாது. நீங்கள் உங்கள் ஈகோவை விட்டுட்டு நீங்கள் முட்டி போட்டு கீழே நீல் டவுன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சனி பகவான் அங்கே உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ நான் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நான் முட்டி போடணுமா? கிடையாது. நான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. விட்டு கொடுத்து போங்க. எல்லா இடத்துலையும் போய் திமிரிட்டு நிற்காதீங்க, நான் தான் பெருசுன்னு காட்டாதீங்க. சாட்டனுக்கு அது பிடிக்காது. எல்லாத்தையும் மனிதர்களை மனிதராக மதிக்க வேண்டும், எல்லாத்தையும் ஈக்குவலாக பாருங்கள். அதுதான் சனி பகவான் சொல்ல வர்றாரு. அப்போது பரவலாக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது. அவங்கவுங்க வீட்டில் இருக்க பாத்ரூமை அவங்களே க்ளீன் பண்ணுறது, அது வந்து ஒரு மிக சிறந்த பரிகாரம். அடுத்தது ராகு பகவான். ராகு அப்படின்னாலே இல்யூஷன், மாயா. ஏன்னா ஷேடோ பிளானட்ஸ், அவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது. சந்திரனோட 2 துருவம், வட துருவம், அதாவது நார்த் நோட் அண்ட் சவுத் நோட். ஸோ லிட்டரலி ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் கேது, 2 பேருமே சாயா கிரகங்கள், ஷேடோ பிளானட்ஸ். அப்போது உங்களுக்கு கட் இஷ்யூஸ், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, இல்லை ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம், இல்லை ஆல் ஆஃப் தி சடன் யாராச்சும் உங்களை சீட் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, நான் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன், எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது, நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது இதெல்லாம் வந்து ராகுக்கான விஷயம். ஸோ அப்போ இது என்னன்னா, குப்பை இல்லாமல் வச்சுக்கலாம், கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்கள் டாய்லெட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், நீங்கள் எந்த இடம் நீங்கள் இருந்தாலும் கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கிறது மிக சிறந்த பரிகாரம். குப்பை இல்லாமல் வச்சுக்கிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரூமாக இருக்கட்டும், இல்லை நிறைய நம்ம ஆஃபீஸ் டெஸ்க்காக இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய கேபிள்ஸ், ஒயர்ஸ், யூஎஸ்பி, அப்போ டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ்ன்ட்டு நம்ம நிறைய கிளட்டர் வச்சுப்போம் நம்ம சுற்றி. அந்த கிளட்டர்ஸை கிளியர் பண்ணிவிட்டு, கிளட்டர் இல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு நிறைய கிளாரிட்டியாக கொடுக்கும். குப்பையை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்போ அங்கே ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்போது ஜூபிட்டர் வருவார். ஏன்னா ஜூபிட்டர் தான் ஆகாய தத்துவம், ஓகேவா? அப்போது அங்கே நீங்கள் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்போது ஜூபிட்டர் வருவார். அப்போ அங்கே வழி பிறக்கும். ஸோ இதுதான் லாஜிக். அப்போது நீங்கள் வந்து ஸ்பேஸ் அந்த இடத்துல நீங்கள் குப்பையை கிளியர் பண்ணாலே உங்களுக்கு அது ஒரு சிம்பிள் ரெமடியாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை க்ளீன் பண்ணுறது, ஓகேவா? அதேமாதிரி ராகு வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லலாம், அவுட் கேஸ்ட். அதாவது நம்ம சொசைட்டியில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு
சம்மந்தப்படாதவங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹிந்துஸ்ன்னு பேசணும்னா அந்த ஹிந்துன்ற ஃப்ரேம் ஒர்க்குக்கு வெளியில் இருக்கிறவங்க யாராக வேணா இருக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே இப்போ மேனேஜர்ஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கலாம், உங்கள் கூட ஒரு 10 மேனேஜர் இருக்கலாம். நீங்களாம் ஒரு லெவலில் ஒரு கேடல் இருப்பீங்க. நீங்களாம் ஒரு குரூப், ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? அப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் வெளியில் இருக்கிறவங்க அவுட்காஸ்ட். இப்போ சென்னைனா சென்னை ஊருக்குள்ளே இருக்கிறோம், இவங்கலாம் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காங்க. இப்போ இந்த சென்னைன்ற வட்டத்தில் வெளியில் இருக்கிறவங்க, சென்னைக்கு அவங்கலாம் அவுட்காஸ்ட், அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிறவங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் எந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்களோ அந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிறவங்க அவுட்காஸ்ட். அவ்வளோதான். இது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த அவுட்காஸ்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதுதான் ராகு. அடுத்தது ராகுக்கு ரொம்ப மிக சிறந்த பரிகாரம் கிரியேட் அ பவுண்டரி. ஏன்னா ராகுக்கு வந்து தீரா பசி இருக்கும். அப்போது ராகு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்களே ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க. சரி, இதுதான் என் எல்லை, என்ன ஆனாலும் இந்த எல்லைக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு பவுண்டரியை செட் பண்ணுங்க. பேராசை, ராகு என்ன பண்ணுவார்னா பேராசையை கொடுப்பாப்ல. ஸோ அந்த பேராசையை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்போது நீங்கள் மேனுவலாக ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க. நான் இவ்வளோக்கு மேலே நான் எவ்வளோ பணம் வந்தாலும் இவ்வளோக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன். இல்லை ஒரு வருஷத்துக்கு நான் இவ்வளோக்கு மேலே நான் வந்து செலவு பண்ண மாட்டேன். இல்லை நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் என் ஃபுட்டு லிமிட்டு. இல்லை நான் இவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை நான் இவ்வளோ தான் ஒர்க் பண்ணுவேன். இல்லை நான் இவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏன்னா 12 பாவம் இருக்குது. அது 12 பாவமும் 12 விஷயத்தை குறிக்கும். அப்போது அந்தந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு லிமிட் செட் பண்ணுங்க, ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க. ஸோ நீங்களே உங்கள் பேராசையை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இதை விட ஒரு பெரிய பரிகாரம் ராகுக்கு இருக்க முடியாது. அடுத்தது கேது, த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளானட் கேது. வாழ்க்கையில் எந்தெந்த விஷயம்லாம் புரியலையோ அதெல்லாம் கேது. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது புரியலையா, கேது. கண்ணுக்கே தெரியாத பிரச்சனைகளா, கேது. கண்ணுக்கே தெரியாத நோய்களா, கேது. கண்டுபிடிக்க முடியாத நோய்களா, கேது. தனியாக இருக்கணும் போல இருக்குதா, கேது. கேதுவோட தன்மையை உங்களை டிட்டாச் பண்ண பார்க்குறாரு, உங்களை தனிமைப்படுத்த பார்க்குறாரு. ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னா கேதுக்கு வந்து நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா கேதுக்கு வந்து தலை கிடையாதுன்னு சொல்லுது. அப்போது தலை இல்லைன்னும் போது ஆப்வியஸ்லி உங்களால் எதையும் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணணும், சென்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சோல் லெவலில் அங்கே ஒரு ஃபுட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு செக்யூரிட்டி எதிர்பார்ப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அங்கே உங்களால் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. அந்த இடத்துல வந்து ஒரு ஆங்ஸைட்டி இருந்து கேது எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதுதான் கேது. அப்போது கேதுக்கு த மோஸ்ட் சிம்பிள் ரெமெடி டாக்ஸுக்கு ஃபுட் போடுறது. ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீட்டில் நாய் வச்சு வளர்க்குறதா இருக்கலாம், அதுவே ரொம்ப சிறந்த பரிகாரம். வீட்டில் நாய் வச்சு வளர்க்கலாம். இல்லை அதாவது கேதுவால் பேச முடியாது, கரெக்டுங்களா? கேதுக்கு வந்து தலை கிடையாது, பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்போது பார்வை இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வாய் பேச முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பிராணிகள், ஏன்னா பிராணிகள் 4 கால பிராணிகள் லைக் எனி அனிமல்ஸ், அவங்களால பேச முடியாது, அவங்க பிரச்சனைகளை வாய் திறந்து சொல்ல முடியாது. அப்போ யாரெல்லாம் அவங்க பிரச்சனைகளை வாய் திறந்து சொல்ல முடியும் அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இது கொடுக்கும். இன்னொன்று வந்து அங்கே நீங்கள் ஃபைட் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும், லெட் இட் கோ. நீங்கள் சரி போதும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் விட்டதை விட பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஏன்னா யூ நீட் டு ட்ரஸ்ட். கேது இருக்கிற இடத்துல யூ நீட் டு ட்ரஸ்ட், யூ நீட் டு பிலீவ், யூ நீட் டு சரண்டர். அங்கே போயிட்டு நான் சண்டை போடுவேன்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் உங்களை மட்டும் நீங்கள் அழிச்சிக்க மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அழிச்சிடுவீங்க. ஸோ லைக் மினிமலிஸ்டிக். எப்படி வந்து ஒரு மாங்க், ஒரு சாது வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி மினிமலிஸ்டிக்காக இருங்க. ஏன்னா அங்கே அது கேது. நான் திருப்பி அதான் சொல்கிறேன், சிம்பிள். நீங்கள் கண்ணு கிடையாது, தலை கிடையாது, பார்க்க முடியாது, நீங்கள் பேக்கேஜ் தூக்கிட்டே போனீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஆங்ஸைட்டி தான் அதிகமாகும். நீங்கள் எதன்னு கவனிப்பீங்க. ஸோ லைக் அதை பார்க்க முடியாது, இதை பார்க்க முடியாது, உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. ஸோ தேவையில்லாத பொருளை வந்து ரிமூவ் பண்ணுங்க, லெட் கோ, டொனேட். கேது எங்கே இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை ரெகுலராக டொனேட் பண்ணுங்க. அதுதான் கேதுக்கு வேணும். மோட்சக்காரகன் கேது வந்து மோட்சக்காரகன். ஸோ எந்த வீட்டில் இருக்காரோ அது சார்ந்த பொருளை ரெகுலராக டொனேட் பண்ணுங்க. இதுதான் 9 கிரகங்களுக்கான அடிப்படை தன்மைகள். ஸோ உங்களை சுற்றி இருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கு. 9 கிரகங்களும் உங்களை சுற்றி இருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கு. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூரியன் நல்லா இல்லையா, உங்கள் அப்பாவை கவனிங்க. சந்திரன் நல்லா இல்லையா, அம்மாவை கவனிங்க. செவ்வாய் நல்லா இல்லையா, தம்பியை கவனிங்க. சுக்கிரன் நல்லா இல்லையா, உங்கள் துணையை கவனிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்ஸும் உங்களை சுற்றி தான் இருக்குது. நற்பலனோ, அதாவது குட் ரிசல்ட்டோ பேட் ரிசல்ட்டோ இவங்க மூலமாக தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதனால் இவங்களை நீங்கள் கவனித்தாலே உங்களோட நெகட்டிவ் அப்படி உங்கள் சார்ட்டில் இருக்கிற அந்த பிளானட்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு தோணுச்சுன்னா அது உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ காலப்போக்கில் உங்கள் கேரக்டர் மாற்றிக்கோங்க, உங்கள் இன்டென்ஷனை மாற்றிக்கோங்க. அப்போ இன்டென்ஷன் மாற மாற கேரக்டர் மாற மாற உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகும். ஸோ லைக் எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பிளானட் என்ன ஒரு கேரக்டர், என்ன ஒரு பிஹேவியரை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ அந்த கேரக்டர், அந்த பிஹேவியரை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் பாசிட்டிவாக தான் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ சாட்டனுக்கு சர்வன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மனசு கஷ்டமாக இருந்தால் அம்மா கிட்ட போய் 10 நிமிஷம் பேசுங்க. அம்மா மடியில் படுத்து தூங்குங்க. அம்மாவை ஹக் பண்ணிக்கோங்க. அம்மா கையால் சாப்பிடுங்க. அம்மாவுக்கு லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தானே அம்மா கிட்ட பேசுங்க.
ரெமெடின்றது கோவிலில் மட்டும் கிடையாது, மோதிரத்தில் மட்டும் கிடையாது, ஸ்டோன்ஸில் மட்டும் கிடையாது. அதிலலாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் அதில் மட்டும் கிடையாது. ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தில் இருக்குன்னா அது உங்கள் ஆக்ஷன்ஸில், உங்கள் செயல்பாடுகளில். சரி, இந்த லிஸ்ட்டில், அதாவது இந்த 9 கிரகங்களில் நான் சொன்ன சில விஷயங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஃபைனலி, பிஃபோர் ஐ சைன் ஆஃப், ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மா கிட்ட பேசுங்க, சர்வெண்ட்டை மதியுங்க, டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப 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 முக்கியம். இதுதான் இன்டென்ட். நீங்கள் மனசில் கோவத்தை வச்சுக்கிட்டு, ஐயோ இந்த ஜோதிடர் சொல்லிட்டாரு, இல்லை இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு வாழ்க்கை நல்லா ஆகும், நமக்கு பணம் வேணும் அதுக்காகவாச்சு இதை பண்ணுவோம், நம்மளுக்கு பதவி வேணும் அதுக்காகவாச்சு நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. சில ரெமெடிகள் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியலாம், அந்த நொடிக்கு தெரியும், ஆனால் அது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும், 0 ரிசல்ட் தான் வரும். இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன், இதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நேச்சருக்கு, கடவுளுக்கு உங்கள் நடிப்பு தெரியும். அதாவது நீங்கள் நேர்மையாக செய்கிறீங்களா நேர்மையாக செய்யலையான்றது தெரியும். அதாவது வைப்ரேஷன், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே வைப்ரேட் ஆகுது. வைப்ரேஷன் இஸ் அ காமன் திங். எல்லாருமே ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் ஒவ்வொரு விதத்தில் வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேட் வந்து உங்கள் இன்டென்ட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த வைப்ரேஷன் மாறும். நீங்கள் நல்லதே நினச்சி பண்ணீங்கன்னா அந்த வைப்ரேஷனும் நல்லதாகவே வைப்ரேட் ஆகும், நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப் இஸ் வாட் யூ திங்க். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் மனசு எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் சர்வன்ஸ்க்கு போனஸ் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கும்போது மனசுக்குள்ள இவனுக்கு எதுக்குடா இவ்வளோ காசு, அப்படி என்ன வேலை செஞ்சுட்டான்னு நீங்கள் யோசிச்சாலோ இல்லை கஞ்சத்தனம் பார்த்துக்கிட்டே கொடுத்தீங்கன்னா அங்கே சனி பகவான் சந்தோஷப்பட மாட்டார், உங்கள் பிஸ்னஸ் வளராது, உங்களுக்கு சனி பகவான் உதவ மாட்டார். நீங்கள் அப்பா காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம், சூரியனுக்கு பரிகாரம் பண்ணலாம், ஆனால் மனசில் இவருக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கார், இப்போ எப்போ தான் வீட்டை விட்டு போவாரோ, இவர் ஏன் தான் வீட்டுக்கு வராரோ, இந்த ஆளுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் அவமரியாதையாக பேசினாலோ, அவமரியாதையாக நடந்துக்கிட்டாலோ, இல்லை அவமரியாதையாக நினைச்சாலோ போதும், சூரியன் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆக மாட்டார், உங்களுக்கு பதவி வராது, அதிகாரம் வராது, புகழ் வராது. ஸோ ஆக்ஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஆக்ஷன்ஸை மாற்றணும், உங்கள் இன்டென்ட்டை மாற்றணும், உங்கள் எண்ணங்களை மாற்றணும், உங்கள் எண்ணங்கள் மாறணும். ரெமெடி, அதாவது ரெமெடிங்கிறது வெளியில் பண்ணுற விஷயம் இல்லை, அது உள்ள உங்கள் மனசுக்குள்ளே இருந்து வர விஷயம், உங்கள் மனசுக்குள்ளே நடக்கிற மாற்றம். க்ளீன் யுவர் ஹார்ட், மனசை மாற்றுங்க, அன்போடு செய்யுங்க. உண்மையான அன்பு தான் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ரெமெடி. நம்ம கமல்ஹாசன் வந்து வசூல் ராஜாவில் சொல்கிற மாதிரி கட்டிப்பிடி வைக்கிறது மாதிரி ஒரு பெரிய ரெமெடி இல்லைன்னு சொல்கிற மாதிரி அன்பு, பியூர் லவ், அதுதான் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ரெமெடி. ஸோ வெளியில் பூஜையும் உள்ள விஷமும் வச்சுருந்தீங்கன்னா எந்த பிளானட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஜென்யூனாக இருங்க, உங்கள் இன்டென்ட் டிசைட்ஸ் யுவர் டெஸ்டினி. ஸோ பிஃபோர் ஐ சைன் ஆஃப், உங்கள் பிளானட்ஸை பாருங்கள், அதுக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனைகள் என்னன்னு உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த பிரச்சனைக்கு எந்த பிளானட்ஸ்ன்னு பாருங்கள், அந்த உறவையோ இல்லை அந்த கேரக்டரையோ இல்லை அந்த பிஹேவியரையோ எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது, எப்படி மாற்றிக்கிறதுன்னு யோசிங்க. ஸோ உங்கள் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.